வணக்கம். சாந்தி வெற்றிவேல். ஓதிமலை முருகனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் 5 தலை முருகனின் ரகசியம். பிரம்மா எதற்காக கைது செய்யப்பட்டார், இந்த மலையில் என்ன ரகசியம் ஒளிந்திருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த பேரே வித்தியாசமாக இருக்கிறது. இது ஒரு அபூர்வமான ஸ்தலம். கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இரும்பரை அருகே உள்ள இந்த மலை ஞானத்தின் உச்சமாக கருதப்படுகிறது. இந்த கோவிலுக்கு பின்னால் இருக்கும் இந்த படைப்பு தொழில் குறித்த அதிசய கதை. பிரம்மனை சிறையில் அடைத்த முருகன் புராணங்களின்படி பிரணவ மந்திரத்தினை சொல்லத் தெரியாமல் மறந்ததினால் முருகனுக்கு கோபம் வந்தது. பிரம்மனை சிறையில் அடைத்தார். பின்பு தானே படைப்பு தொழிலை ஏற்றுக்கொண்டார். படைப்பு தொழிலை ஏற்றுக்கொள்ள அவர் பிரம்மனாக மாற வேண்டும். அப்பொழுது பிரம்மனுக்கு 5 முகம், பரமேஸ்வரனுக்கும் 5 முகம். இந்த ஓதிமலை நாதர் ஆதி மூல பரமேஸ்வரராக உருவெடுக்க 5 முகம் தேவைப்பட்டது. உலக உயிர்களை படைக்க வேண்டிய வேதங்கள் மந்திரங்கள் இங்கிருந்துதான் முருகன் ஓதியதாக, அதாவது உபதேசித்ததாக வரலாறு. அதனால்தான் இந்த மலைக்கு ஓதிமலை என்று பெயர் வந்தது. சிவனும் உபதேசம் பெற்ற இடம் இங்குதான். இங்குதான் சிறையிலிருந்து பிரம்மனை விடுவிக்க சொல்லி சிவபெருமான் முருகப்பெருமானிடம் கேட்டபொழுது, பிரணவத்தின் பொருள் தெரியாதவர் எப்படி படைப்பு தொழிலை செய்ய முடியும் என்று முருகன் ஈசனிடம் விவாதம் செய்தார். அப்பொழுது சிவபெருமான், அப்படி என்றால் அந்த பொருளை எனக்கு சொல் என்று கேட்க, சீடனை போல் அமர்ந்து சிவபெருமான் ஓதிமலை முருகனிடம் உபதேசம் பெற்றார். சுவாமி மலைக்கு முன்பு இங்குதான் உபதேசம் நடந்ததாக ஒரு வரலாற்று செய்தியும் அதற்குண்டான தடயங்களும் இங்கு அதிகமாக காணப்படுகிறது. இங்கிருக்கும் முருகன் சிலை அமைப்பு அபூர்வமானது. இந்தியாவில் மிக அபூர்வமாக இங்கு உள்ள முருகன் 5 முகம் மற்றும் 8 கரங்களுடன் காட்சி தருகிறார். பொதுவாக 6 முகனை நாம் அனைவரும் பார்த்திருப்போம், ரசித்திருப்போம். 5 முகனை இங்கு மட்டும்தான் பார்க்க முடியும். இங்கு படைப்பு தொழில் புரிந்த கோலத்தில் 5 முகங்கள் உடன் இருப்பது மிகவும் விசேஷம். இவரை வணங்கினால் கல்வியிலும் அறிவிலும் சிறந்து விளங்கலாம் என்பது நம்பிக்கை. மலை ஏறும் அனுபவம் அதிசயம். அதுவும் ஓதிமலை ஏறுவது ஒரு தவம் போன்றது. ஆமாங்க, இங்கே மொத்தம் 1800க்கு மேற்பட்ட செங்குத்தான படிக்கட்டுகள். இது சாதாரண மலை இல்லைங்க, மிகவும் செங்குத்தான மலை. இது ஏறுறது ரொம்ப கஷ்டம். சித்தர்களுடைய நடமாட்டம் இங்கே அதிகமாக இருக்குது. பாம்பாட்டி சித்தர் போலவே ஓதிமலையிலையும் பல சித்தர்கள் இன்னும் அரூபமாக வாழறதா நம்பப்படுறாங்க. அரூபம் அப்படின்னா உருவம் இல்லாத ஆத்மா மட்டும் உயிரோட அரூபமாக இருக்கிறது தான். போக சித்தர் பழனிக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே தான் இருந்தார். அப்படின்னா இன்னும் நம் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ சித்தர்கள் வாழ்விடமாக இந்த ஓதிமலை இருக்குது. சரி, இரும்பரை அது என்ன ரகசியம், எதுக்காக இந்த பேர்? அந்த ஊரோட பேர் தான் அது. அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது. பிரம்மனுக்கு பிரணவ மந்திரம் தெரியல அப்படின்றதுக்காக அங்கே சிறையில் சங்கிலி போட்டு சிறைப்படுத்தி வச்ச இடம்தான் அந்த சிறை. அங்கே தான் இருக்குது, அந்த இரும்பறையில் தான். அந்த இடத்தின் சங்கிலியின் தடமும் அந்த மலை ஓரமாக படிஞ்சிருக்கு. முருகன் பிரம்மனை சாதாரணமாக கைது செய்யலை, சாதாரண கைதி போலவும் நடத்தலை. இரும்பு சங்கிலியால் பிணைச்சி ஒரு பாறையில் ஆன அறையில் சிறையில் அடைச்சார். இந்த இடத்துக்கு தான் இரும்பாறை அப்படின்னு பேர் வந்தது. சிவனும்
பிரம்மனை பார்க்கறதுக்காக அங்கே இறங்கிய தலம் அங்கே தான் இருக்குது. முதல்ல முருகனை சந்தித்து பிரம்மனை விடுதலை செய் அப்படின்னு ஈசன் பேச்சுவார்த்தை நடத்தின இடம் அங்கே தான். அந்த இரும்பு சங்கிலியின் தழும்புகள் இன்றைக்கும் அந்த பாறையில் நிரந்தரமாக படிஞ்சிருக்கு. இது பிரம்மன் அங்கு சிறைப்பட்டதற்கான சான்றா கருதப்படுது. சுயம்புலிங்கம் இரும்பறையில் இருக்குது. அது ஈசன் அங்கு போன்றதுக்கு அடையாளமாக இருக்குது. முதல்ல பக்தர்கள் இங்கே வணங்கிட்டு தான் ஓதிமலைக்கு போகணும். ஓதிமலை ஞானத்தை கொடுக்கறது, ஞானத்தை உபதேசிக்கப்பட்ட இடன்றதுனால அதனோட அடிவாரம் இரும்பாறை. பிரம்மனோட அகந்தை அப்படின்ற இடம்தான் அது. அதை வணங்கிட்டு தான் அந்த அகந்தையை அழிச்சிட்டு நம்ம ஞானத்தை தேடி ஓதிமலை ஏறணும். ஓதிமலை வடகிழக்கில் சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற பகுதி. அக்னி வளர்த்த தடயம் தெரியுது. இங்கே தான் போகர் சித்தர் 3 யாகங்களை செய்திருக்கிறாரு. இவருடைய யாகத்தோட பயனாக முருகன் 6 தலையோட 12 கரங்களுடன் அவருக்கு காட்சி கொடுத்தார். ஓதிமலையில் வடகிழக்கில் போகர் யாகம் செய்ததோட பயனாக அந்த மணல்கள் அத்தனையும் விபூதியை போல வெள்ளையாக இருக்குது. அப்படின்னா அது எத்தனை சக்தி வாய்ந்த யாகம் செய்த இடம். அந்த சக்தியான யாகத்துடைய சாம்பல் நிறைந்த இடம். இன்றைக்கும் அங்கே வெள்ளையாக மணல் காட்சி சாம்பல் போல இருக்குது. அந்த மணலை நெற்றியில் பூசிக்கிறாங்க. அது சக்தி வாய்ந்த மந்திரங்கள் நிறைந்த மண்ணாக இருக்குது. அந்த இடத்தை விபூதி காடுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்தை தோண்ட தோண்ட உள்ளே இருந்து வெண்மையான மணலே வெளியில் வருதுங்க. சில காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மணல் தான் விபூதியாக பிரசாதமாக கொடுத்தாங்க. போக சித்தர் சக்தி வாய்ந்தவர்னு தெரியும். அவருடைய யாகத்தோட பயனாக ஆறுமுகன் 12 கரங்களுடன் நேரடியாக போகருக்கு காட்சி கொடுத்த இடமும் அங்கே தான். முருகன் அவரை அங்கிருந்து பழனிக்கு வழிகாட்டி அனுப்பி வைத்தார். அவரும் ஆறுமுகனை புகழ்ந்தபடியே பழனிக்கு போனார். இந்த மலை சக்தி வாய்ந்தது. பல சித்தர்கள் வாழ்ந்தது, யாகங்கள் செய்தது. முருகனின் முகம் குழந்தை போல இருந்தாலும் பிரம்மனை அலட்சியப்படுத்தி மிரட்டியதால் முகத்தில் ஒரு அதிகார தோரணை தென்படும். இந்த முருகன் ஒரு காலை சற்று முன்னே வைத்தபடி தான் நினைத்தால் எதையும் சாதிப்பேன் என்று கூறுவதாக தெரியும்படி இருக்கிறார். இந்த சக்தி வாய்ந்த மலை ஓதிமலை ஆண்டவனை தரிசனம் செய்து அருளை பெறுங்கள். இங்கு நான் எப்பொழுதும் சொல்லுவது போல என் பகுதியில் ஒரு ரகசியத்தை சொல்லப் போகிறேன். இந்த மலை இருக்கும் இடத்தில் பிரம்மனும் இருந்திருக்கிறார், சிவபெருமானும் வந்திருக்கிறார். முருகனும் ஈசனுடன் உட்கார்ந்து விவாதம் செய்து உபதேசம் பெற்றிருக்கிறார். முருகன் இருக்கும் இடமெல்லாம் சித்தர்கள் நிறைந்திருக்கிறார்கள். சித்தர்கள் இருக்கும் காடுகள் எல்லாம் மருத்துவ குணமும் மூலிகைத்தனமும் நிறைந்தது. அந்த காற்று நம் மீது பட்டால் நம் உடல் தூய்மையாகும். அங்கு இருக்கும் சுனை நீரை தீர்த்தமாக அருந்தினால் உள்ளம் தூய்மையாகும். முருகனின் அருளும் சித்தர்களின் தவமும் சேர்ந்து நம் வாழ்க்கையை நலமாக்கும். ஒரு அறையில் சில மல்லிகை பூக்கள் வந்தாலே அந்த அறை முழுவதும் அந்த மல்லிகையின் வாசம் இருந்து கொண்டே இருக்கும். இறைவனை நேரடியாக வந்து காட்சி தந்து உட்கார்ந்து விவாதம் செய்து சித்தர்களை பூஜை செய்து அவர்களுக்கு முருகன் ஆறுமுகனாக காட்சி கொடுத்து மகிழ்வித்த அந்த மலை நாம் கால் வைக்கக்கூட மனம் வரவில்லை. அத்தனை மதிப்பு வாய்ந்தது, சக்தி வாய்ந்தது. தெய்வங்கள் வாசம் செய்தது, தெய்வங்கள் விவாதம் செய்தது. அதனால்தான் அனுபவமாக
இதை உணர்ந்த நிறைய சித்தர்கள் அந்த மனையில் அரூபமாக வாழ்கிறார்கள். சித்தர்கள் நிறைந்திருந்தாலே அந்த மலையில் சக்திகள் அதிகரிக்கும். சக்திகள் நிறைய இருந்தாரே அந்த இடத்தில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். முருகனின் ஒவ்வொரு கோயிலும் நமக்கு ஒவ்வொரு சக்தியையும் அருளையும் நிறைய இரகசியங்களையும் ஒளித்து வைத்து தருகிறது. தெரிந்தவர்கள் முருகனை விடுவதில்லை. தெரியாதவர்கள் முருகனை பற்றி கேட்க மறப்பதில்லை. மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் இணைவோம். முருகனை பற்றி அறிந்து கொள்வோம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.